வணக்கம். நான் டாக்டர் பிரவீன் இமானுவல், கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சர்க்கரை நோய் பற்றிய ஒரு பதிவை பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய் ஒரு மனிதனுக்கு அவங்க உடம்பில் இன்சுலின் அளவு கம்மியாக சுரக்கும்போது சர்க்கரை நோய் உடம்புக்குள்ளே வருது. சர்க்கரை நோய் அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு அறிகுறிகள் இருக்காது, சில பேருக்கு அறிகுறிகளாக தலை சுத்தல், மயக்கம், அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது, அதிகமான தாகம், உடல் எடை குறைவு, இது போன்ற அறிகுறிகள் காணப்படலாம். சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா சர்க்கரை நோய் இரத்த குழாய்களை பாதிக்கக்கூடிய நோய். சர்க்கரை நோய் இரத்த குழாய்களை பாதிக்கக்கூடியதுன்னா எந்த உறுப்பில் உள்ள இரத்த குழாய் பாதிக்குதோ அந்த உறுப்புகளின் மூலமாக உள்ள சிம்டம்ஸ் உங்களுக்கு வரலாம். இரத்த குழாய்கள் உடம்புல இருந்து எந்த இடத்துல உள்ள இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுதோ அதுக்கேற்ற விதமான சிம்டம்ஸ் நமக்கு தென்படலாம். குறிப்பாக மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படும் போது பக்கவாதம் வரலாம். கண்களுக்கு உள்ள இரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் போது கண் பார்வையில் பிரச்சனைகள் வரலாம். இருதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில் பாதிப்பு இருக்கும்போது மாரடைப்பு வரலாம். சிறுநீரகத்தில் பிரச்சனை வரும்போது அது டயாலிசிஸ் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை நோயை போலவே உயர் இரத்த அழுத்தம், இரத்தத்தில் அதிகமான கொழுப்பு, இந்த வகையான நோய்களும் இரத்த குழாய்களை பாதிக்கக்கூடிய நோய். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாம் தங்களுடைய பிளட் ப்ரெஷர், அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சொன்ன பக்க விளைவுகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். கேஎம்எம்சி மருத்துவமனையில் இதுக்கான சிறப்பு சிகிச்சைகள் எல்லாம் நமக்கு இங்கே டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. அருகில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இங்கே ட்ரீட்மெண்ட்டோட பயன்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.